எச்சரிக்கிறான். அந்நிய பெண்ணை பார்க்காதீர்கள், அது கண் செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்களை தொடாதீர்கள், அது கை செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்களை பார்க்க நடந்து செல்லாதீர்கள், அது கால் செய்கிற விபச்சாரம். ஆபாசமான வார்த்தைகளை கேட்காதீர்கள், அது காது செய்கிற விபச்சாரம். மறுமை நாளில் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். மறுமை நாளில் அல்லாஹ் வாய்களுக்கு சீல் வைத்து விடுவான், கைகளை பேச வைப்பான், காதுகளை பேச வைப்பான், கண்களை பேச வைப்பான், கால்களை பேச வைப்பான். எல்லா மறுமை நாளிலே சாட்சி சொல்லும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த ஒரு காட்டரபி இப்படி ஒரு நாள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். சஹாபாக்கள் வாள்களை எல்லாம் உருவி என்ன ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசிவிட்டானே என்று அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எனக்கு அருகிலே அமர வையுங்கள் என்றார்கள். அவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே அமர வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதத்திலே கேட்டார்கள், என்ன அனுமதி உங்களுக்கு வேண்டும் என்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும். அப்படியா? யாரிடம் விபச்சாரம் செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய தாயோடு விபச்சாரம் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நீ பெற்றெடுத்த உன்னுடைய மகளோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாயினுடைய சிறிய தாய் இருப்பாளே, சின்னம்மாள், அவளோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீ யாரிடத்தில் விபச்சாரம் செய்ய போகிறாளோ அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பாள், யாருக்காவது மகளாக இருப்பாள், யாருக்காவது மாமியாவாக இருப்பாள், யாருக்காவது சின்னம்மாவாக இருப்பாள். உன்னுடைய தாயிடத்திலோ உன்னுடைய மகளிடத்திலோ உன்னுடைய சின்னம்மாவிடத்திலோ உன்னுடைய சகோதரி இடத்திலோ யாராவது இப்படி அனுமதி கேட்டால் நீ அனுமதிப்பாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் இது ஒரு அருவருக்கத்தக்க காரியம், இது ஒரு பெரும்பாவம். உடனே அந்த நபி தோழர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளமெல்லாம் சுத்தமாக, என்னுடைய ஈமான் உறுதிப்பட, இது போன்ற பாவங்களை நான் நினைத்து கூட பார்க்காமல் இருக்க எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சின் மீது கை வைத்து, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவரை விட்டும் சைத்தானை தூரமாக்கு யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அப்படியானால் இன்றைய பாடம், இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம், திருக்குர்ஆனின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவைகளையெல்லாம் ஆபாசம் என்று இனம் காண்பித்தானோ, எதையெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காண்பித்தார்களோ அதிலிருந்து இஸ்லாமிய தாய்மார்கள், இஸ்லாமிய பெண்கள் ஒதுங்கி வாழ வேண்டும். ஆபாசத்தை வளரவிட்டால் ஒழுங்கீனங்கள், ஒழுக்கக்கேடுகள், விபச்சாரங்கள் மனித சமூகத்திலே அதிகமாகும். அது அதிகமானால் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் இறங்க ஆரம்பிக்கும். இஸ்லாமிய பெண்கள் என்றால் எல்லா சமூக மக்களுக்கும் முன்னோடியாக நாம் தான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய கூட்டு குடும்பங்களில் இப்படித்தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆபாசத்திலே இருந்து முழுக்க முழுக்க நாம் தவிர்ந்து வாழ வேண்டும், தவிர்ந்து வாழ முடியும். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டும் அல்லாஹ்வுடைய இன்றைய தினம் நாம் பார்த்த பாடத்தினுடைய ஒரு சில முக்கிய விவரங்களை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் அறிய தருகிறேன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஆண்கள் பெண்களுக்குரிய ஆடையாக சொல்லும் பொழுது, முகம் முன்கையை தவிர மீதமுள்ள ஆடைகளை நீங்கள் மறையுங்கள், பார்வைகளை தாழ்த்தி நீங்கள் நடங்கள், வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய நாவையும் வெட்கத்தலங்களையும் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வெட்கத்தலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆடைகள் அணிகிற பொழுது லேசான ஆடைகளை அணியக்கூடாது, அது கியாமத் நாளுடைய அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுக்கமான ஆடைகளை அணிதல் கூடாது, அது ஆபாசமான ஆடைகள். வீட்டுக்கு வெளியே தேவையில்லாமல் ஊர் சுற்றுகிற பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது, அது தவறானது. அடுத்தவர்களுடைய வீடுகளில் சட்டென அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது, அது ஆபாசத்தை உண்டு பண்ணக்கூடியது.
நம்முடைய வீடுகளில் இருந்தால் கூட ஃபஜ்ருக்கு முன்பாக, லுஹருக்கு பின்பாக, இசாவுக்கு பின்பாக நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய அறைகளுக்கு வர வேண்டுமானால் அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய மக்கள் பருவ வயதை அடைந்தால் நம்முடைய அறைகளுக்குள் சட்டென நுழையாமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பேச்சுக்களில் குலைவு இருக்கக்கூடாது, நறுமணம் பூசி வெளியே செல்லக்கூடாது, தனிமையில் ஒரு ஆணுடன் உரையாடக்கூடாது, ஒரே போர்வையில் உறங்கக்கூடாது. எவ்வளவு பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அந்நிய பெண்ணை பார்க்காதே கண் செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணை தொடாதே கை செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்கள் ஆபாச பேச்சுக்களை கேட்காதே காது செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணை பார்க்க அந்நிய ஆணை பார்க்க நடந்து செல்லாதே கால் செய்கிற விபச்சாரம். இப்படிப்பட்ட பெண்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. இது மிகப்பெரிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை நன்கு இன்னும் மீண்டும் மீண்டும் படித்து அல்லாஹ் எதை ஆபாசம் என்று சொல்லுகிறானோ அந்த ஆபாசத்தில் இருந்து முழுக்க முழுக்க